இதோட பெட்டரா ஒரு டேய ஸ்டார்ட் பண்ண முடியுமா? ஹாஸ்டல்ல இருந்து ஜஸ்ட் தடுக்கி விழுந்தா பீச்சு அண்ட் செமையா இருக்கு. ஹாய், ஹலோ பீப்பிள். நம்ம தாய்லாந்துல இருக்க ஃபீஃபி ஐலேண்ட்ல இருக்கோம். அண்ட் இன்னைக்கு இங்கேருந்து கிளம்பி நெக்ஸ்ட் பிளேஸ்க்கு போறோம். திஸ் இஸ் எபிசோட் 5 ஆஃப் தாய்லாந்து சீரிஸ். நேத்து என்னதான் டே பேடா ஸ்டார்ட் பண்ணாலும், லாஸ்ட்ல அமேசிங்கான சன்செட்டோட முடிஞ்சுச்சு. இன்னும் ஷாக்ல தான் இருக்கேன். இவ்ளோ பியூட்டிஃபுல்லான பிளேஸஸ் நம்ம வேர்ல்ட்ல இருக்கான்னு சொல்லிட்டு. போன வீடியோ நீங்க பார்க்கலன்னா செக் அவுட் பண்ணி பாருங்க. இன்னைக்கு ஃபீஃபி ஐலேண்ட் விட்டு கிளம்பி கிராபிக்கு போறோம். இப்போ ஃபுகெட் வந்து உங்களுக்கு லெஃப்ட் சைடுல இருக்குன்னு வச்சுக்கோங்க. ரைட் சைடு அப்படியே ஆப்போசிட்ல கிராபி இருக்கு. அண்ட் நடுவுல இருக்கிறது தான் ஃபீஃபி ஐலேண்ட். ஸோ கிராபில போய் ஸ்டே பண்ணி அங்க என்ன எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியுதுன்னு பார்க்க போறோம். நம்ம கிளம்புறப்ப சடனா வெதர் சேஞ்ச் ஆகி மழை நல்லா கொட்ட ஆரம்பிச்சிருச்சு. எப்படியோ போய் போட்டை பிடிச்சி போனா போதும்டான்ற மாதிரி ஆயிடுச்சு. எப்படியோ நனைஞ்சிட்டே போட்டுக்குள்ளே ஏறியாச்சு. அண்ட் நேற்று ஸ்னார்க்லிங் போனது இன்றைக்கி அடித்து போட்ட மாதிரி இருந்துச்சு. அதுவும் வெட்டாக அந்த ஏசியில் உட்காந்து வந்து சுத்தமாக உடம்பு முடியல. போட் ரொம்ப தூக்கி தூக்கி போட்டது நேற்று வந்து பயங்கர டயர்டாயிடுச்சு. பாடி ஏதோ ஒன்றுமே பண்ண முடியல. ராபியில் போய் என்ன பண்ண போகிறோன்னு தெரியல. ஃபர்ஸ்ட்டு போய் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்புறம் பார்த்துக்கலான்னு டிசைட் பண்ணிட்டேன். அண்ட் ஆல்மோஸ்ட் ரீச் பண்ணிட்டோம் கிராபி. ரீச் ஆகிட்டோம். அண்ட் அவங்களே ஹோட்டலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற மாதிரி வண்டி வச்சுருந்தாங்க. அதிலே போய் ரீச் ஆகிட்டோம். இந்த ரூமில் தான் கிராபியில் ஸ்டே பண்ண போகிறோம். ரெஸ்ட் எடுக்கணும், இண்டிவிஜுவல் ரூமாக இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு ஃபுல் ரூமே புக் பண்ணிட்டேன். இன்றைக்கி ஃபுல் டே தூங்க தான் போகிறேன். ரொம்ப முடியல உடம்பு. ஸோ இன்றைக்கி ரெஸ்ட் டே. இன்றைக்கி டே 2 இன் கிராபி. அண்ட் நேற்று ஃபுல்லாக ரெஸ்ட் எடுத்தோம். அண்ட் இப்போது இன்னும் செட் ஆகலை. பட் ஒரு சின்ன வாக் வரலாம் அப்படின்னு சொல்லி வந்திருக்கேன். நம்ம கிராபின்றது ஒரு பெரிய ஏரியா. ஸோ அதில் நம்ம இருக்கிறது வந்து ஆவுனாங்னு சொல்லிட்டு ஒரு பீச் ஏரியா. அண்ட் அந்த பீச் ஏரியா ஃபுல்லாகவே அமேசிங்காக இருக்கும். செம்ம அழகாக இருக்கும். ஆவுனாங் வந்து ஒரு காமான ஏரியா. பட்டாங் ஆர் பட்டாயா மாதிரி பார்ட்டி வைப்ஸ்லாம் இருக்காது. பட் நீங்கள் செம்மையாக ரிலாக்ஸ் பண்ணலாம். குட் மார்னிங். இன்றைக்கி டே 3 இன் ஆவுனாங் கிராபி. இதுதான் நம்ம ஸ்டே பண்ணியிருக்க ப்ராப்பர்ட்டி. சுற்றி க்ரீனாக சூப்பராக இருந்துச்சு. ஒரு 6-7 ரூம் தான் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பட் டீசெண்டாக இருந்துச்சு. ப்ரைஸஸும் ரொம்ப கம்மி. அரௌண்ட் மேபி ஒரு 1200 கிட்ட தான் வந்துச்சு ப்ரைஸஸ்ஸு. ஒரு ஃபுல் ரூம் உங்களுக்கு 1200 வருது. இதே நீங்கள் ஹாஸ்டல் எடுத்திருந்தாலும் உங்களுக்கு மேபி 700, 800 ஆயிருக்கும். ஸோ பெருசாக டிஃப்ரென்ஸ் இல்லை. நீங்கள் கம்ஃபர்டபுளாக ஸ்டே பண்ணணுன்னா தனி ரூம் கூட எடுத்து ஸ்டே பண்ணலாம் தாய்லாண்டில். ஒரு ஸ்கூட்டி ரெண்ட் எடுத்திருக்கேன். ரொம்ப நடக்க முடியலன்னு சொல்லிட்டு. அண்ட் அதை வச்சு இன்றைக்கி ஒரு பீச் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஆக்சுவலி இது ரேண்டமாக ஒரு ரோட் மாதிரி போச்சு. லைக் ஒரு சைட் ஃபுல்லாக பீச்சுன்னு உங்களுக்கு தெரியும்ல. ஸோ ஒரு ரேண்டம் ரோடு எடுத்து நான் பாட்டு போயிட்டுருக்கேன். எங்கே போகுது இது அப்படின்னு பார்ப்போம். எனக்கு தெரிஞ்ச மாதிரி காமான ஒரு பீச் ரீச் பண்ணியிருக்கோம். அண்ட் செம்ம சைலண்ட்டாக இருந்துச்சு. பெருசாக பீப்புள் இல்லை. ரொம்ப லெஸ் க்ரௌடடாக இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு அந்த எக்ஸ்பீரியன்ஸு. நீங்கள் இந்த மாதிரி ஃபுகெட் கிராபி போகிறீங்கன்னா கிராபியில் வந்து நீங்கள் ரொம்ப குவாலிட்டி டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். இந்த பீச்சோட எண்டில் தான் மங்கி ட்ரெயில் இருக்குது. ஆல்ரெடி சர்ச் பண்ணி பார்த்துருக்கேன் லைக் பிளேசஸ் டு விசிட்னு. அதில் அந்த மங்கி ட்ரெயில்ன்றதை பார்த்தேன். அண்ட் ரேண்டமாக இந்த சைடு வரப்போ இது இங்கே தான் இருக்குதுன்னு கண்டுபிடிச்சேன். சரி, ஓகே, ஒய் நாட், ஒரு ட்ரை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணேன். அண்ட் எவ்வளோ தூரம் இருக்கும், லைக் இது எங்கே போகுது, கஷ்டமாக இருக்குமா, ரொம்ப ஸ்டீப்பாக இருக்குமா, எதுவுமே தெரியாது. மூச்சு வாங்க ஓகே, மூச்சு வாங்கினாலும் பரவாயில்ல, ஒரு நாளாவது ஏதாவது ஒரு பிளேஸாவது விசிட் பண்ணுவோம் கிராபிலன்னு சொல்லிட்டு நான் கிளம்பிட்டேன். வாங்க அப்படியே நெக்ஸ்ட் அந்த சைடு ஆப்போசிட் சைடில் என்ன இருக்குன்னு போய் பார்ப்போம். பேசிக்கலி இது வந்து உங்கள் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹில் மாதிரி இருக்குது. ஸோ அதை க்ராஸ் பண்ணி நெக்ஸ்ட்டு இடத்துக்கு போகிறதுக்கு ஒரு ட்ரெயில் மாதிரி அவங்களே கட்டி வச்சுருக்காங்க உட்டன் ஸ்டேஜில். அண்ட் மங்கி ட்ரெயில்னு ஏன் வச்சுருக்காங்கன்னு அஃப்கோர்ஸ் உங்களுக்கு தெரியும். இந்த வழியில் மங்கீஸ் இருக்கும் போல், அதனால் அப்படி போட்டிருக்காங்க. இங்கே ஃபாரினர்ஸ்லாம் மங்கீஸ் அப்படியே அவங்க இது வரைக்கும் பார்த்ததே இல்லைன்ற மாதிரி பார்க்குறாங்க. நம்மளுக்கு ஒரு நார்மல் விஷயம். நம்ம ஊரில் எங்கே போனாலுமே இருக்கிறது தான். அதனால் ஒன்றும் ஸ்பெஷலாக இல்லை. பட் இது எவ்வளோ ஹைட்டாக போகும், எவ்வளோ ஏற வேண்டியது இருக்குன்னு தெரியல.
பார்ப்போம். இங்க பாருங்க கீழ படுத்துட்டு இருக்கு. நம்ம கையில ஒண்ணுமே இல்ல. அதனால பயப்படுறதுக்கு ஒண்ணும் இல்ல. பக்கத்திலேயே இந்த ட்ரெயில் போயிட்டே இருந்துச்சு. அண்ட் ரொம்ப அழகா இருந்துச்சு. லைக் நீங்க பார்த்துட்டே போலாம். அந்த சத்தம், பீச்சோட சத்தம் கேட்டுட்டே இருக்கும். ரொம்ப கிரீனா அழகா இருந்துச்சு. இங்க பாருங்களேன், குடிச்சிட்டு படுத்திருக்க மாரி படுத்திருக்கு. அண்ட் இந்த பீச் ஃபுல்லாவே வந்து அவுனாங் பீச் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஸ்ட்ரெச் ஃபுல்லாவே. அதுக்கு அட்ஜசன்ட்டா அப்படியே நம்ம நடந்து போயிட்டுருக்கோம். கொஞ்சம் படிப்படியா தான் இருந்துச்சு. பட் ஓகே. இன்னைக்கு கொஞ்சம் உடம்பு பரவாயில்லன்னு நெனைக்கிறேன். கொஞ்சம் தாங்குற அளவுக்கு இருக்கு. மூச்சாவது எடுக்க முடியுது. நேத்து நைட்டு உடம்பு சரியில்ல. சரி இந்தியன் ஃபுட்டா சாப்பிடுவோம்ன்னு சொல்லிட்டு ஒரு இந்தியன் ரெஸ்டாரண்ட் போனேன். அங்க போய் ஒரு இட்லி ஆர்டர் பண்ணேன் பாருங்க. அவ்வளோ வொர்ஸ்ட்டான இட்லி நீங்க சாப்பிட்ருக்கவே மாட்டீங்க. ஏதோ பழசுன்னு நெனைக்கிறேன். சும்மா சூடு பண்ணி குடுத்தாங்க. கேவலமா இருந்துச்சு. அதுக்கப்புறம் எனக்கு எதுவுமே சாப்பிட்ணுன்னே தோணல. அவ்வளோ பேட் ஆயிடுச்சு. ஸோ இங்க வந்தா இந்தியன் ஃபுட் பார்த்து ட்ரை பண்ணுங்க. அவ்வளோதாங்க மங்கி ட்ரெயில் முடிச்சாச்சு. அண்ட் இன்னொரு பீச்சுக்கு கொண்டு வந்து தான் விட்டுருக்கு. அந்த ஹில் தாண்டி வந்திருக்கோம். அண்ட் இந்த பீச்சுக்கு வந்திருக்கோம் இப்போது. அவ்வளோ டிஃபிகல்ட்டாலாம் இல்லை. ஒரு 10 மேபி ஒரு 15 மினிட்ஸ் ஆகிருக்கும். அவ்வளோதான். ரொம்ப சின்ன ட்ரெயில் தான். பட் அழகாக இருந்துச்சு பக்கத்துலேயே இருக்கிறதுனால. இப்போது நம்ம வந்திருக்கிறது வந்து ஒரு ப்ரைவேட் பீச் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்தோடனே வந்து நம்ம பேர்லாம் எழுதி கலெக்ட் பண்ணிக்கிட்டாங்க. அண்ட் போகிறப்ப சைன் பண்ணிவிட்டு போகணுன்னு சொல்லிட்டு. அண்ட் ரொம்ப லிமிட்டட் பீப்புள் தான் இருந்தாங்க. அந்த பீச்சில் யாரும் இல்லை. இந்த பீச்சில் சுத்தமாக யாருமே இல்லை. பயங்கர அழகாக இருந்துச்சு. அண்ட் கரெக்டாக லெஃப்ட்டில் க்ரீனரி, ரைட்டில் க்ரீனரி அண்ட் நடுவில் பீச்சு. சரி வாங்க இங்கேருந்து கிளம்புவோம். இங்கே பண்ண பெருசாக ஒன்றும் இல்லை. ஸோ சும்மா உட்காந்துட்டு அப்படியே கிளம்ப வேண்டியது தான். இந்த வழியாக தான் நம்ம இறங்கி வந்தோம். இதுதான் வந்து அந்த என்ட்ரன்ஸ் மாதிரி. அது சுற்றி மலை ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. இந்த மாதிரி தான் பாத் இருந்துச்சு மங்கி ட்ரெயிலில். இப்படி இருந்துச்சு. லைக் கொஞ்ச நேரம் ஏறுற மாதிரி இருக்கும். அப்புறம் இறங்க ஒரு மலை ஏறுற மாதிரி இருக்கும் பேசிக்காக. அண்ட் எங்கே பார்த்தாலும் வியூ இருக்கும் அழகாக. அப்படியே நீங்கள் நடந்துட்டு ரசிச்சுட்டு வந்துகிட்டே இருக்கலாம். மங்கீஸ்லாம் ரொம்ப குறைவாக தான் இருந்துச்சு. ஒன்றும் டிஸ்டர்ப்லாம் பண்ணலை. அவ்வளோதான் இந்த மங்கி ட்ரெயில். பெருசாக ஒன்றும் இல்லை. வாங்க அப்படியே கிளம்புவோம் இங்கேருந்து. கேமராவும் என் கூட தான் கொண்டு வந்தேன். கொஞ்சம் ஃபோட்டோஸ் எடுத்திருக்கேன். நீங்கள் ஃபோட்டோஸ் பார்க்கணுன்னா ஸ்னாப்ஸ் ஆஃப் சாண்டி இன்ஸ்டாகிராம் பேஜ் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் அப்படியே இங்கே அங்கேருந்து பேக் அவுட் பண்ணிவிட்டு அப்படியே திருப்பி நம்ம கிளம்பி போக வேண்டியதுதான். ராவிலேருந்து கிளம்பியாச்சு. நம்ம ஹாஸ்டல்லேருந்து செக் அவுட் பண்ண போகிறோம். அண்ட் அந்த ப்ளேஸில் வந்து எந்தெந்த வேர்ல்டில் என்னென்ன கண்ட்ரீஸ்லேருந்து வந்திருக்காங்கன்னு போட்டிருந்தாங்க. பார்க்க அழகாக இருந்துச்சு. அண்ட் யூரோப்லேருந்து நிறைய பேர், இந்தியாவிலேருந்து நிறைய பேர் ஆஸ் யூஷுவல் இருந்தாங்க. ஸோ இப்போ நம்ம ஒரு டாக்ஸி பிடிச்சி ஃபுக்கெட் போகிறோம். ஃபுக்கெட்டில் பட்டாங் போகிறோம். போகிறப்ப பயங்கர மழை. பட்டாங் ரீச் ஆகிட்டோம். வரத்துக்கே ரொம்ப நைட் ஆகிடுச்சு. பெரிய ட்ராவலாக இருந்துச்சு. அண்ட் இங்கே கொஞ்சம் லோக்கல் ஃபுட் சாப்பிட்டுட்டு இது பாருங்களேன், நூடுல்ஸ் தான் பட் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இது பேர் படுத்தாய் அப்படின்னு நினைக்கிறேன். லைக் லோக்கல் ஷாப்ஸ் நிறையா இருக்கும் பட்டாங் பீச் சுற்றி. அங்கே சரி ஓகே நம்ம எதுவுமே ட்ரை பண்ணலையே, லைக் தாய்லாண்ட் ஃபுட் எதுவுமே ட்ரை பண்ணலையேன்னு சொல்லிட்டு இது வாங்கியிருக்கேன். எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். லைக் நார்மல் நூடுல்ஸ் மாதிரி தான் இருக்குது. பட் பார்க்க கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நேற்று நைட்டு ஃபுட்டோடு முடித்தேன். அண்ட் அகெயின் திருப்பி ஃபுட்டோடு ஸ்டார்ட் பண்ணுறேன். ஒரு ஷவர்மா சாப்பிட்லான்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். அண்ட் இன்றைக்கி பொட்டாங்லேருந்து கிளம்பி ஏர்போர்ட் ஏரியா கிட்டே போகிறோம். நம்மளுக்கு ஏர்லி மார்னிங் ஃப்ளைட்னால அங்கே போய் ஒரு நாள் ஸ்டே பண்ணிவிட்டு அங்கேருந்து போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும், எதுவும் மிஸ் பண்ண மாட்டேன்னு சொல்லிவிட்டு பஸ் எடுத்து நம்ம போகிறோம். அண்ட் பஸ்ஸஸ் நிறையவே இருக்கும் உங்களுக்கு ஏர்போர்ட்லேருந்து பட்டாங் வரத்துக்கு. லைக் ரொம்ப சீப்பாகவே இருக்கும். அதெல்லாம் கவர்மெண்ட் ஆப்ரேட்டட் மாதிரி தான்.
ஒரு எனக்கு தெரியல ஒரு 50 to 100 பாட் கிட்ட வந்துச்சுன்னு நினைக்கிறேன். கரெக்ட்டா ஞாபகம் இல்ல. பட் ரொம்ப கம்ஃபர்டபுளாவே நீங்க போய் சேர்ந்துரலாம். பஸ் டைமிங்ஸ் வந்து அந்த பீச்ல உங்களுக்கு இருக்கும். லைக் எங்கெங்க போகுது, எங்க ஸ்டாப் ஆகுதுன்னு சொல்லிட்டு, நீங்க ஏர்போர்ட்லேருந்து வரப்ப கூட பஸ் யூஸ் பண்ணிக்கலாம். நானும் அப்படி தான் வந்தேன். பஸ்ஸு போற வழியெல்லாம் சீனிக்கா இருக்கும். நான் இப்ப தான் பார்க்குறேன் ஆக்சுவலா. வரப்போ நைட்டு வந்தோம். ஸோ ஒண்ணுமே தெரியல. ஸோ இப்போ போறப்ப பார்த்தா அழகா இருந்துச்சு. லெஃப்ட்ல வச்சுட்டு அண்ட் ரோட்ஸ் எல்லாமே க்ளீனா லைக் ரொம்ப நல்லாயிருக்கும் ரோட்ஸு. நம்ம ஊர் மாரி மோசமா இருக்காது. ஐலேண்ட் ஹாப்பிங் டூர் போயிட்டு வந்ததுக்கப்புறம் எனக்கு உடம்பு சரியில்லாததுனால பெருசா வீடியோஸ் எடுக்கல. இந்த வீடியோ ஷார்ட்டா தான் வரும். நெக்ஸ்ட் வீடியோவில் டீட்டெயில்டாக நீங்கள் தாய்லாண்டில் எங்கெங்கே விசிட் பண்ணலாம், என்ன பண்ணலாம், நான் என்ன பண்ணேன், என்னோடய ஐட்னரி அண்ட் எவ்வளோ பட்ஜெட் ஆச்சு, எங்கே ஸ்டே பண்ணலாம் எல்லாமே டீட்டெயில்டாக சொல்கிறேன். ஸோ தொடர்ந்து பார்க்கணுன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏர்போர்ட் பக்கத்தில் வந்து ஒரு ரூம் எடுத்துட்டோங்க. பார்க்க அழகாக இருந்துச்சு. சரி காமிக்கலான்னு சொல்லிட்டு வந்தேன். இது கொஞ்சம் இன்டீரியர் பிளேஸ் மாரி இருந்துச்சு நான் ரூம் எடுத்திருந்தது. அதனால ரொம்பவே அமைதியா, சூப்பரா இருந்துச்சு ரோட்ஸ் எல்லாம். இங்க ஸ்ரீநாத் நேஷனல் பார்க்குன்னு சொல்லிட்டு ஒரு ஏரியா இருந்துச்சு ஏர்போர்ட் பக்கத்துல. அங்க போனா நீங்க ஃப்ளைட்ஸ்லாம் ஸ்பாட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அத நம்பி இங்க வந்திருக்கேன். எப்படி இருக்கும் எதுவும் தெரியாது. சும்மா ஒரு சின்ன வாக் மாரி எப்படி இருக்கு, இந்த சரௌண்டிங் எப்படி இருக்குன்றதுக்காக வந்தேன். பட் பயங்கரமா மெயின்டெயின் பண்ணியிருந்தாங்க. இது ஒரு நேஷனல் பார்க்னா ஒரு ரிசர்வ் மாரி லைக் ஒரு பார்க் மாரி இருக்கு. எல்லாரும் வந்து இங்க ஜாகிங், ரன்னிங் லைக் எல்லாம் அந்த வாக் பண்றதுக்கு அந்த மாரி யூஸ் பண்ணிக்கிறாங்க. அண்ட் நெறைய ட்ரீஸு, பார்க்கிங்கோட ரொம்ப அழகா சிஸ்டமா கட்டியிருந்தாங்க. அண்ட் நானும் கொஞ்ச நேரம் உள்ள போய் வாக் பண்ணேன். இந்த பீச்சஸ்லாம் போய் பார்த்தேன். அண்ட் ஆல்சோ இந்த சரௌண்டிங்கில கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்தேன். அது இதில போஸ்ட் பண்ணல. நான் தனியா பேஜ்ல போஸ்ட் பண்றேன். அப்புறம் இந்த மாரி ரோட்ஸ்ல வாக் பண்ணிட்டுருந்தேன். ரொம்ப வெதர் வேற சூப்பரா இருந்துச்சு. லைக் மழை பெய்ற மாரி இருந்துச்சு. பட் பெய்யல. ஸோ நல்லா இருந்துச்சு. பார்க்ல இருந்து நம்ம ரூம் வர வழியில ஒரு கஃபே செம்ம அழகா இருந்துச்சு. சரி ஓகே. ஏதாவது ஒரு டீயோ, இல்ல ஹாட் சாக்லேட்டோ ஏதோ குடிக்கலான்னு சொல்லிட்டு, லைட்டா குடிச்சிட்டு அப்படியே கிளம்பிட்டோம் அங்கருந்து. இன்னைக்கு தான் பாடி லைட்டா செட் ஆச்சு. சரி எதுவுமே லோக்கல் ஃபுட் நம்ம ஒழுங்கா ட்ரை பண்ணலன்னு சொல்லிட்டு, இந்த ஃபுட்டு ஒண்ணு வாங்குனேன். லைக் பேசிக்கலி அது ஒரு ஸ்வீட் மாரி. ஸ்வீட் பரோட்டான்ற மாரி. இது ஏதோ முட்டை போட்டு, அப்புறம் ஏதோ பனானா போட்டு, ஸ்வீட் சப்பாத்தி, பரோட்டா என்ன வேணா நீங்க கூப்பிடலாம். ஸ்வீட்டா இருந்தது ஓகே. எனக்கு பெருசா ஸ்வீட்டா இருக்கிறது பிடிக்காது. பட் ஓகே டிஃபரெண்ட்டா இருந்துச்சு. இதோட இந்த சீரீஸை முடிச்சுக்கலான்னு நினைக்கிறேன். நம்ம இதை சாப்பிட்டுட்டு அப்படியே கொஞ்சம் போய் ரெஸ்ட் எடுத்துட்டு பிளேன் எடுத்தாச்சு சென்னை போகிறதுக்கு. வாட் அ அமேசிங் ட்ரிப் திஸ் ஹாஸ் பீன். சாங்கை ஏர்போர்ட்டில் ஸ்டார்ட் பண்ணி ஃபுகெட் வந்து பொட்டாங் போய் அப்புறம் அங்கேருந்து கிளம்பி ஃபீஃபி ஐலாண்ட் போய் ஃபீஃபி ஐலாண்டில் ஹைலாண்ட் ஹாப்பிங் டூர் பண்ணி அங்கேருந்து கிளம்பி கிராபி வந்து கிராபியில் மங்கி ட்ரெயில் அந்த விஷயம்லாம் சுற்றி பார்த்துட்டு திருப்பி புக்கெட் வந்து அங்கேருந்து கிளம்பியிருக்கோம். அண்ட் இந்த சோலோ ட்ராவலிங் எக்ஸ்பீரியன்ஸை நான் மறக்கவே முடியாது. லாட் ஆஃப் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ், நிறைய கன்ஃப்யூஷன் இருந்துச்சு, டயர்டாக இருந்துச்சு, ஹாப்பியாக இருந்துச்சு, ரிலாக்ஸ் பண்ணோம், பார்ட்டி பண்ணோம், ஹாப்பியாக இருந்தோம், ஸ்ட்ரேஞ்சர்ஸை மீட் பண்ணோம். அண்ட் அதோட முக்கியமாக ஐ ஃபவுண்ட் மை செல்ஃப். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் சீரீஸ். ஹோப் யூ லைக் திஸ். அண்ட் இந்த மாதிரி நிறைய கண்டென்ட் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய அமேசிங் வீடியோஸ் வந்துகிட்டே இருக்குது.